Hi my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERTயோட சாப்டர் 12 சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூமோட எக்ஸசைஸ் 12.2ல 8th ப்ராப்ளம் பார்க்கலாம். Eighth problem பார்க்கலாம். A spherical glass vessel has a cylindrical neck 8 cm long, 2 cm in diameter. ஸோ ஒரு கிளாஸ் வெசல் இருக்கு. அந்த கிளாஸ் வெசல் என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? ஸ்பியர் ஷேப். ஸோ கிளாஸ் வெசல் வந்து நமக்கு என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர். அதோட நெக் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஸோ நம்ம அப்படி டிரா பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் வெசல் இருக்கு. அந்த கிளாஸ் வெசல் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர். அதோட நெக் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஸோ நெக்கோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8 சென்டிமீட்டர். ஸோ இந்த நெக்கோட லென்த் எவ்வளோ? 8 சென்டிமீட்டர். அப்போ அந்த நெக்னா ஹைட் தான். ஹைட் ஆஃப் த சிலிண்டர் தான். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர் இன் டயாமீட்டர். சிலிண்டரோட நெக்னா ஹைட். சிலிண்டரோட ஹைட் வந்து 8 சென்டிமீட்டர். சிலிண்டரோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2 சென்டிமீட்டர். ஸோ டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. யூசிங் டயாமீட்டர் வி கேன் ஃபைண்ட் த ரேடியஸ், ரைட்? ஸோ ரேடியஸோட வேல்யூ என்ன வரும்? 1 சென்டிமீட்டர். அதை நம்ம கிவன் எழுதும் போது எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பெரிக்கல் பார்ட் இஸ் அட் த ஸ்பியரோட கிவன் கொடுத்துருக்காங்க. ஸ்பியரோட டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8.5 சென்டிமீட்டர். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8.5 சென்டிமீட்டர். ஸோ இதுலேயும் டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ யூசிங் டயாமீட்டர் வி கேன் ஃபைண்ட் த ரேடியஸ். ஓகே, இப்போ நம்ம கிவன்லாம் முடிஞ்சது. ஒரு கிளாஸ் வெசல் ரெண்டு ஷேப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்பியர், அதோட நெக் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல. ஸோ சிலிண்டருக்கு ஹைட்டும் டயாமீட்டரும் கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஸ்பியருக்கு டயாமீட்டர் கிவன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பை மெஷரிங் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இட் ஹோல்ஸ். இந்த கிளாஸ் வெசல்ல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவ்வளவு ஹோல்ட் பண்ண முடியுங்கிற மெஷர் பண்றாங்க. யார் மெஷர் பண்றாங்க? ஒரு சைல்டு. சைல்டு ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் டு பி 345 சென்டிமீட்டர் கியூப். Check whether she is correct, taking the above as the inside measurement and pi is equal to 3.14. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கிளாஸ் வெசல் இருக்கு. அதோட வால்யூம் வந்து ஒரு சைல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சு அந்த வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. 345 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம வந்து இந்த கிளாஸ் வெசலுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். வால்யூம் கண்டுபிடிச்சு அதோட வேல்யூ என்ன வருதான்னு கரெக்டாக செக் பண்ணணும். 345 வருதா, இல்லைன்னா அந்த சைல்டு செக் பண்ணது தப்பா கரெக்டான்னு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்க போறோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சிம்பிளா ஸ்டேட்மெண்ட் ஓப்பனாவே கொடுத்துட்டாங்க. ஒரு கிளாஸ் வெசல் இருக்கு. என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர். அதோட நெக் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. கிவன் எல்லாமே அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி அந்த சைல்டு கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு கரெக்டா தப்பா, சைல்டு இஸ் கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிறத ப்ராப்ளம் நம்ம ஃபினிஷ் பண்ணா போதும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். கிளாஸ் வெசல் என்ன ஷேப்ல நமக்கு இருக்கு? சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஷேப். ஸோ சிலிண்டரோட கிவன் எழுதணும், ஸ்பியரோட கிவன் எழுதணும். சிலிண்டருக்கு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? ஹைட் கொடுத்துட்டாங்க. ஹைட் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர். டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். ஸோ ரேடியஸோட வேல்யூ என்னது? ரேடியஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். அடுத்து ஸ்பியரோட கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 8.5 சென்டிமீட்டர். ரேடியஸ் ஈக்குவல் டு 8.5 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர். ஸோ இப்படியே வச்சுக்கலாம், நம்ம டிவைட் பண்ண வேண்டாம். வேற என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க? அந்த சைல்டு மெஷர் பண்ணதை கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஃபைண்ட் அவுட் என்ன பண்ணியிருக்காங்க? வால்யூம் ஆஃப் கிளாஸ் வெசல். கிளாஸ் வெசலோட வால்யூம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் கிளாஸ் வெசல் எவ்வளோன்னு அந்த சைல்டு கண்டுபிடிச்சிருக்காங்க? 345 சென்டிமீட்டர் கியூப். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? வால்யூம் ஆஃப் கிளாஸ் வெசல் ஃபைண்ட் அவுட் பண்ணி சைல்டு கண்டுபிடிச்சது கரெக்டா தப்பா, கரெக்ட் ஆர் இன்கரெக்ட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்க போறோம். ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் glass vessel is equal to glass vessel என்னென்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் அண்ட் சிலிண்டர். சோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அண்ட் வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். வால்யூம் ஆஃப் ஸ்பியர் பிளஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா என்னது? 4/3 pi r cube. வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? pi r square h. ஸோ ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் ரேடியஸ். ஸோ காமனாக ரேடியஸை நம்ம எடுக்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக இருக்கு? பை பை. ஸோ பை தான் காமனாக இருக்கு. ஸோ நம்ம எதை காமனாக வெளியே எடுத்துடலாம்?
பைய வெளிய எடுத்துட்டான். பைய வெளிய எடுத்துட்டா உள்ள என்ன மட்டும் இருக்கும்? 4/3 r cube plus r square into h. ஸோ, இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ, பையோட வேல்யூ நம்ம லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4/3 r cube அப்பனா r ஓட வேல்யூ என்னது? ரேடியஸோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். எதோட ரேடியஸ்? ஸ்பியரோட ரேடியஸ். ஸ்பியரோட ரேடியஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 8.5 divided by 2 3 டைம்ஸ் போடணும். ஏன்னா r cube. 8.5 divided by 2 into 8.5 divided by 2 plus r square h இருக்கு. இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். சிலிண்டரோட ரேடியஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 1 சென்டிமீட்டர். ஸோ 1 into 1 into ஹைட்டோட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ? 8. ஸோ இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், கேன்சல் பண்ணலாம். கரெக்ட்டா? ஹியர் 1, ஹியர் 2. ஸோ ஹியர் 2 கெட் கேன்சல். அப்போ என்ன மட்டும் இருக்கும்? 1/3 into 8.5 into 8.5 into 8.5 divided by 2 plus here 1 into 1 that is 8 தான். ஸோ இப்போ நம்ம இங்க உள்ள உள்ளதை நம்ம எல்லாமே மல்டிப்ளை பண்ணிடலாம். பை. ஸோ நியூமரேட்டர் பாருங்க 8.5 8.5 8.5. ஸோ 8.5 என்ன பண்ண போறோம்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 8.5 into 8.5 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. 85 into 85. 85 into 85 மல்டிப்ளை பண்ணா 72.25 வரும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கு? 8.5. ஸோ டினாமினேட்டர்ல பாருங்க 3யும் 2வும் மட்டும் இருக்கு. ஸோ 3 2s 6 plus 8. ரைட். ஸோ இங்க அடுத்து என்ன பண்ணலாம்? இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? டோட்டலா நம்ம 6 கொண்டு வந்துடலாம். ரைட். 72.25 into 8.5 plus 8 6 are 48. டோட்டலா டிவைடட் பை 6. என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து 48 ஓட பிளஸ் பண்ணா போதும். ஸோ ரெண்டு நம்பரை ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். 72.25 into 8.5. ஸோ பாயிண்ட் எடுத்துருவோம். பாயிண்ட் எடுத்துட்டு நம்பரை மட்டும் மல்டிப்ளை பண்ணலாம். 0.25 into 8.5 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதுல ஏன் நம்ம பண்ணி காமிக்கிறேன்னா 85 into 85 நீங்க பண்ணிடலாம். இப்போ இங்க டிஜிட் பெருசா இருக்கும் போது பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணா 7225 கீழ 85. So 5 5s are 25, 5 2 carry, 5 2s are 10, 10 plus 2 12. So 5 2s are again 10, 10 plus 1 11. 7 5s are that is 35, 35 plus 1 36. So 5 ஆல பண்ணியாச்சு. அடுத்ததால பண்ணலாம் 8 ஆல பண்ணலாம். 8 5s are 40. So 0 4 carry. 8 2s are 16, 16 plus 4 20. So 2 carry. Differentiate பண்றதுக்கு நான் ரவுண்ட் போட்டுக்கோங்க. So again 8 2s are 16, 16 plus 2 18, 1 carry. Next 8 7s are 56, 56 plus 1 57. So இத ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா 5 2 1 8 plus 6 14, 1 carry. So 7 plus 3 10, 10 plus 1 11, 5 plus 1 6. So ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 6,14,125. ஸோ இதை எழுதலாம். பாயிண்ட் வைக்க நம்ம என்ன பண்ணக்கூடாது? மறந்துடக்கூடாது. 72க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ். 8.5 8க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 டிஜிட்ஸ். டோட்டலா பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 3 டிஜிட்ஸ் இருக்கு. 1 2 3. அப்போ 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஸோ இதை ரஃப் காலமா வச்சுக்கலாம். ரஃப் காலம் மல்டிப்ளை பண்ணது. ஸோ ஆன்சரை நம்ம அங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணி எழுதிடலாம். plus 48 divided by 6. So 48 plus பண்ண போறோம். 48. ஒன்ஸ் பிளேஸ்க்கு நேரா ஒன்ஸ் பிளேஸ் போடுங்க. 48. So இதை பிளஸ் பண்ணா again 1 2 5 அப்படியே கீழே போட்டுடலாம். 8 plus 4 12, 1 carry. So 4 plus 1 5 6 6 6. So பாயிண்ட் இங்க கேரி ஆகுது. So ஆட் பண்ணியாச்சு. So அதை எழுதிடலாம். பை 662.125 divided by 6. ஸோ என்ன பண்ணிட்டோம்? நம்ம வால்யூம் ஆஃப் கிளாஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். கிளாஸ் என்ன ஷேப்ல இருக்கு? ஸ்பியர் சிலிண்டர். ஸோ ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். பைய காமனா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கொடுத்துருக்க வேல்யூல சப்ஸ்டிட் தான் பண்ணிருக்கோம். மல்டிப்ளை பண்ணிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ ஃபைனல் ஆன்சர் நமக்கு வரப்போகுது. இப்போ பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். பையோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். என்ன கொஸ்டின்ல சப்ஸ்டிட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. 3.14 into 662.125 divided by 6. ரைட். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ற பார்ட் நமக்கு பெருசா தெரியும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் இன்னும் பிக்கர் ஆகும். ஆல்ரெடி நமக்கு நம்பர் வந்து ரொம்ப பிக்கரா தான் இருக்கு. ஸோ என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணிடலாம். ஏதாவது 6 வந்து ஏதாவது ஒரு நம்பர் கூட என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எதை நம்ம டிவைட் பண்ணலாம்னா 662.25 டிவைடட் பை 6ஆ இந்த பார்ட்டை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம்? டிவைட் பண்ணிடலாம்.
ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சரை இதோட மல்டிப்ளை பண்ணலாம். 3.14ஓட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ டிவைட் பண்ற பார்ட் வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா மல்டிபிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்ட் தான். இந்த ரெண்டு ப்ராப்பரா பண்ணிட்டா ஈஸியா ஃபைனல் ஆன்சர் நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ நம்ம டிவிஷன் பார்ட்டுக்கு போகலாம். டிவிஷன் நான் உங்களுக்கு தனியா ஒரு பேஜ்ல செப்பரேட்டா பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்ன நம்பர் நமக்கு டிவைட் பண்ண போறோம்? 662.125 டிவைடட் பை 6. கரெக்ட்டா? இப்ப இந்த 2 நம்பரையும் நம்ம என்ன பண்ண போறோம்? டிவைட் பண்ண போறோம். 6 டேபிளால. ஸோ பொறுமையா ஒவ்வொரு டிஜிட்டா பண்ணலாம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 6 இருக்கு. ஹவ் மெனி டைம்ஸ்? 1 டைம். ரைட்? 6. ஸோ 0. அகைன் 6 இருக்கு. ரைட்? ஹவ் மெனி டைம்ஸ்? 1 டைம்ஸ். ஸோ 6 இங்க 0. நெக்ஸ்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்கு? 2. கரெக்ட்டா? 2 நம்ம கீழ கொண்டு வருவோம். ஆனா 2 வந்து என்னவா இருக்கு? 6 விட கம்மியா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இன்னொரு நம்பர் என்ன பண்ணணும்? நம்ம கொண்டு வரணும். சேம் டைம்ல 2 நம்பர் கீழ கொண்டு வரும்போது என்ன ஆட் பண்ணணும்? 0 ஆட் பண்ணணும். ரைட்? ஸோ 0 ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் நம்ம கீழ இறக்க போறோம். நெக்ஸ்ட் நம்பர் பாயிண்ட்க்கு அப்புறம். அப்ப நம்ம அங்க என்ன பண்ணிரணும்? பாயிண்ட்ட பிளேஸ் பண்ணிடணும். பாயிண்ட்ட பிளேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்பர கீழ கொண்டு வரலாம். 21. 21 6 டேபிள்ல நமக்கு வருமா? 6 டேபிள்ல வராது. பிஃபோர் நம்பர் 20யும் வராது. என்ன நம்பர் வரும்? 18. 18 வரும். ரைட்? ஹவ் மெனி டைம்ஸ்? 3 டைம்ஸ். 6 3s are 18. ஸோ இத மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 3. கரெக்ட்டா? ஏன்னா இந்த டிஃபரன்ஸ் பாத்துருங்க. 18க்கும் 21க்கும் டிஃபரன்ஸ் என்னது? 3 தான். 19, 20, 21. ஸோ 3 தான் டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டிஜிட்ஸ் கீழ இருக்கலாம். நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் 2. 32. 32 நமக்கு 6 டேபிள்ல வருமா? வராது. 30, 35 தான் வரும். ஸோ 30 தான் வரும். ஹவ் மெனி டைம்ஸ்? 5 டைம்ஸ். ரைட்? 5 6 are 30. ஸோ இத மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்? 2. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 5. 25. 25 நமக்கு வருமா? 25 வராது. எந்த நம்பர் வரும்? 24 தான் வரும். ஹவ் மெனி டைம்ஸ்? 4 டைம்ஸ். ரைட்? 4. ஹியர் 24. ஸோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 1. ரைட்? இப்ப என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி பாயிண்ட் இருக்கு. ஸோ அப்ப என்ன சேர்த்துக்கலாம்? 0 சேர்த்துக்கலாம். ஸோ 10 நமக்கு 6 டேபிள்ல வருமா? வராது. என்ன வரும்? இங்க நான் அப்படியே கன்டின்யூ பண்றேன். ஸோ என்ன வந்திருக்கு? 10 வந்திருக்கு. ரைட்? 10 வந்து என்ன வராது? 6 டேபிள்ல வராது. ஸோ 6 டைம்ஸ் தான் போடுவோம். ஹியர் 1. 1 6 are 6. ஸோ மைனஸ் பண்ணா 4. அகைன் 0 போடலாம். 40. 40 வந்து 6 டேபிள்ல வராது. 36 தான் வரும். 36க்கு அப்புறம் 42 வந்துரும். ஸோ 36 ஹவ் மெனி டைம்ஸ்? 6 டைம்ஸ். ஸோ மைனஸ் பண்ணலாம். அகைன் 4. ஸோ 0 போடுவோம். 40 தான் வருது. அகைன் 36 என்ன வரும்? 6 போடுவோம். ஸோ அகைன் மைனஸ் பண்ணா 4. அப்போ இது என்ன ஆயிட்டு இருக்கு? இங்க 6 6ன்னு என்ன ஆகுது? போய்க்கிட்டே இருக்கு. ஸோ நமக்கு இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணா ஆன்சர் என்ன வருது? 110.3541666ன்னு என்ன ஆகுது? நமக்கு போய்க்கிட்டே இருக்கு. 66ன்னு போய்க்கிட்டு இருக்கு. ஸோ 5க்கு மேல உள்ள நம்பர். அப்ப என்ன பண்ணலாம்? அப்போ என்ன பண்ணணும்? 6க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு? 1 இருக்கு. இங்க என்ன சேர்ப்போம்? +1 சேர்த்து ஸ்டாப் பண்ணி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா தான் நம்ம சம்ம எடுத்து கொண்டு போ முடியும். ஸோ ஆன்சர் நம்ம எப்படி போட்டுக்கலாம்? 110.354 அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இத என்ன பண்ணணும்? எதோட மல்டிப்ளை பண்ணணும்? எதோட மல்டிப்ளை? இந்த 2 நம்பருக்கும் என்ன பண்ணணும்? நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப எதோட மல்டிப்ளை பண்ணணும்? 3.14ஓட மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் வந்துரும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து டிவிஷன் இந்த பார்ட் டிவைட் பண்றதும், டெசிமல் நம்பர்ஸ மல்டிப்ளை பண்றது தான் மெயின் பார்ட். அத கரெக்ட்டா பண்ணிட்டா நம்ம ப்ராப்ளம் ஃபினிஷ் பண்ணிரலாம். ஸோ இப்ப பண்ணலாமா? ஸோ ஆன்சர் என்ன வந்துச்சு? 3.14 இன்டூ இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துச்சு? 110.3542. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்? இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஃபைனல் ஆன்சர் எழுதுனா போதும். ஸோ இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்றதுக்கு கம்ப்ளீட்டா என்ன பண்ணிருங்க? பாயிண்ட் எடுத்துருங்க. பாயிண்ட் எடுத்துட்டு 4 டேபிள், 1 டேபிள், 3 டேபிளால மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 4 2s are 8, 4 4s are 16, 1 கேரி, 4 5s are 20, 20 plus 1, 21. ஸோ 2 கேரி, 4 3s are 12, 12 plus 2, 14, 1 கேரி, 4 into 0, 0. ஸோ மேல 1 இருக்கு. ஸோ 1 அப்படியே இறக்கிடலாம். 2 1 இருக்கு. ஸோ 4 into 1, 4, 4. ஸோ 4 டேபிளால பண்ணியாச்சு. அகைன் 1 டேபிள்னா என்ன பண்ணணும்? 1 டேபிள்னா என்ன பண்ணலாம்? அதே நம்பர் அப்படியே எழுதிடலாம். 2, 4, 5, 3, 0, 11, 11. So next 3 table பண்ணணும். 3 2s are 6, 3 4s are that is 12, 1 carry, 15, 3 5s are 15, 15 plus 1, 16, 1 carry, 3 3s are 9, 9 plus 1, 10. So again 1 carry. So 0 இருக்கு. So அந்த 1 அப்படியே கீழ இறக்கிடலாம். So இங்க ரெண்டுமே 1 1 இருக்கு. So என்ன கொண்டு வரணும்? 3 3. So இப்ப இத ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணா என்ன வரும்? 8, 8, 6 plus 4, 10, 10 plus 1, 11. So 4 plus 1, 5, plus 5, 10, plus 2, 12. So 1 carry. 1 plus 1, 2, 2 plus 3, 5, 5 plus 6, 10, 4 plus 1, 5. So 4 plus 1, 5, 6. So 4, so 3 அப்படியே எழுதியாச்சு. நம்ம மல்டிப்ளை பண்ணியாச்சு. உண்மையா பண்ணுங்க. மார்க் கரெக்ட்டா வரும். சோ இத நம்ம ஆன்சர் எடுத்து எழுதலாம். நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? அத அப்படியே நம்ம எழுதிக்கலாம்.
இப்ப என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். ஏன்னா நம்ம பாயிண்ட்ட ரிமூவ் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணோம். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஹவ் மெனி டிஜிட்ஸ்? 4 டிஜிட்ஸ். டோட்டலா 6 டிஜிட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. சோ இங்க பாயிண்ட் வச்சிரலாம். சோ இப்ப நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரைட். இங்க 5 இருக்கு. இங்க 1, 2, 8 இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். பிலோ 5 இருக்கு. ரைட். 346.5 சென்டிமீட்டர் கியூப் தான் நமக்கு என்னது? ஆன்சர். சோ நம்மளோட ஆன்சர் என்ன வந்திருக்கு? 346.5ன்னு வந்திருக்கு. ஆனா கொஸ்டின்ல அந்த சைல்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் எவ்வளோ? அந்த சைல்டு கண்டுபிடிச்ச ஆன்சர் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 345 சென்டிமீட்டர் கியூப். நமக்கு வந்தது 346. அப்ப அந்த சைல்டு கண்டுபிடிச்சது என்னது? இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர் ஃபினிஷ் பண்ணா போதும். சோ நம்ம ஃபைனலா எடுத்து எழுதிரலாம். நம்ம வால்யூமோட ஆன்சர் கண்டுபிடிச்சது நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 346.5 சென்டிமீட்டர் கியூப். ஆனா நமக்கு கொஸ்டின்ல குடுத்தது அந்த சைல்டு கண்டுபிடிச்சது 345. சோ அந்த சைல்டோட ஆன்சர் இன்கரெக்ட் அப்படிங்கிறத எழுதி நம்ம ஆன்சர ஃபினிஷ் பண்ணிடலாம். சைல்ட் ஆன்சர் இஸ் இன்கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் என்னது நமக்கு? 346.5 சென்டிமீட்டர் கியூப் தான் நமக்கு என்னது? கரெக்ட் ஆன்சர். வால்யூம் ஆஃப் கிளாஸ் வெசல். சோ இந்த இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ரொம்பவே சிம்பிள் தான். அவங்க எல்லாமே கிவன் குடுத்துட்டாங்க. ரைட். நமக்கு கொஸ்டின்ல எல்லாமே கிவன் குடுத்துட்டாங்க. ஒரு கிளாஸ் வெசல் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் அண்ட் ஸ்பியர் ஷேப்ல இருக்கு. கிவனுமே எல்லாமே குடுத்துட்டாங்க. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற மாரி இல்ல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சைல்டு வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க வால்யூம். நம்ம என்ன பண்ணணும்? அதே இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிச்சு, அந்த சைல்டோட ஆன்சர் கரெக்ட்டா, தப்பா அப்படிங்கிறத நம்ம ஃபைனலைஸ் பண்ணா போதும். சோ நம்ம வால்யூமோட ஆன்சர் கண்டுபிடிச்சு, ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு, காமன் டெர்ம்ஸ்லாம் எடுத்து, இங்க மெயினா டெசிமல் நம்பர்ஸ மல்டிப்ளை பண்ற மாரி இருக்கும் அண்ட் டிவிஷன். அந்த 2 பார்ட் தான் மெயின். டிவிஷன். அத மட்டும் நம்ம கரெக்ட்டா மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கரெக்ட்டா பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். அந்த சைல்டோட ஆன்சர் வந்து இன்கரெக்ட். கரெக்ட் ஆன்சர் என்னன்னு நம்ம எடுத்து எழுதிட்டா அவ்வளதான். சோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.